அத்தியாயம் 28. தேர்வின் மதிப்பெண்கள். மறுநாள் அதிகாலையில் கபிலன் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென்று யாரோ கதவை தட்டினர். கதவை திறக்க விரும்பாமல் கபிலன் போர்வைக்குள் தலையை வைத்து தொடர்ந்து தட்டுவதை புறக்கணிக்க முயன்றார். திடீரென்று தட்டும் சத்தம் நின்றது. அவற்றை மாற்றியது நயன் உரத்த குரல். கபிலனை தூக்கத்திலிருந்து எழுப்பியது. கபிலன் முனகிக் கொண்டே ஜன்னலிலிருந்து வரும் பிரகாசமான ஒளியை பார்த்தான். அவன் இன்னும் தூங்க விரும்பினான். ஆனால் போர்வையை தன்னை சுற்றிக் கொண்டு படுக்கையிலிருந்து நத்தை போல் ஊர்ந்து வெளியே வந்து கதவை நோக்கி தடுமாறினான். கதவை திறந்தபோது அவருக்கு இன்னும் தூக்கம் கலைந்தது. ஆனால் நயன் திடீரென்று கதவை உதைத்து அறைக்குள் நுழைந்தபோது அவரது தூக்கம் கலைந்தது. "நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு ரிசல்ட் பார்க்கணும்னு மறந்துட்டியா? சீக்கிரம் உன் உடையை மாத்திக்கோ, நாம 2 பேரும் சேர்ந்து போகலாம்." 9 கபிலனை தலை முதல் கால் வரை ஒரு பார்வை பார்த்தான். கபிலன் நயனை திகைப்புடன் பார்த்தான். என்ன நடக்கிறது என்று அவன் இன்னும் யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது நயன் அவனிடமிருந்து போர்வையை பறித்து படுக்கையை நோக்கி எறிந்துவிட்டு அவனை குளியலறை நோக்கி தள்ளினான். "சீக்கிரம்!" புத்துணர்ச்சி பெற குளியலறையை நோக்கி நடந்து செல்லும்போது கபிலன் தூக்கம் வருவது போன்ற முகபாவத்துடன் அசைத்தான். கபிலன் குளியலறைக்குள் நுழைவதைப் பார்த்து நயன் பெருமூச்சு விட்டான். அவன் தனியாக முடிவை பார்க்க விரும்பினான். ஆனால் அவன் மிகவும் பதட்டமாக இருந்தான். அகாடமியில் சேர்ந்த பிறகு நயனுக்கு சில நண்பர்கள் கிடைத்தார்கள். ஆனால் அவர்கள் எப்போதும் பரபரப்பாக இருந்தார்கள். மறுபுறம் கபிலன் வலிமையான ஒருவர். விந்தையாக நயன் அவருடன் வசதியாக உணர்ந்தார். அதனால்தான் அவர்கள் இருவரும் மிக எளிதாக நண்பர்களாகிவிடுகிறார்கள். கபிலன் சிறிது காலம் அறிந்திருந்த பிறகு நயனுக்கு மற்ற விஷயங்களைப் பற்றி உறுதியாக தெரியவில்லை. ஆனால் தரவரிசை மதிப்பீட்டின் போது அவர் சில விஷயங்களை கவனித்தார். முதலில் கபிலன் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தார். ஏனெனில் தரவரிசை மதிப்பீட்டின் போது அவர்கள் 3 முறைக்கு மேல் ஓய்வெடுத்தனர். அது நிறைய புள்ளிகளை சேகரிக்க போதுமானதாக இருந்திருக்கும். மேலும் கபிலன் எப்போதும் ஒவ்வொரு சிறிய நன்மையிலும் உற்சாகமாகவும் உறுதியாகவும் இருப்பார். ஆனால் அவரது உற்சாகம் ஒருபோதும் நீண்ட நேரம் நீடிக்காது. மேலும் அவர் மிக எளிதாக உறுதியை இழப்பார். ஆரம்பத்தில் கபிலனின் கண்களுக்குள் எரியும் சுடரைக் கண்டு நயன் பதற்றமடைந்தார். ஆனால் விரைவில் அந்த தீப்பிழம்புகள் அவை இல்லாதது போல் அணைந்தன. யோசித்துக் கொண்டிருக்கும் போதே நயன் அந்த சிறிய அறையைச் சுற்றி பார்த்தான். அது பெரும்பாலும் காலியாக இருந்தது. அறைக்குள் ஒரு படுக்கையும் ஒரு மேசையும் மட்டுமே இருந்ததால் படுக்கைக்கு அருகில் உள்ள மேசையின் மேல் ஒரு சிறிய முட்டை இருப்பதை அவன் எளிதாக கவனித்தான். முட்டை அழகாக மடிக்கப்பட்ட தாள்களில் வைக்கப்பட்டிருந்தது. நயன் முட்டையை நோக்கி நடந்து சென்று அதை ஆர்வத்துடன் பார்த்தான். முட்டையில் சிறப்பு எதுவும் இல்லை. ஆனால் அதன் அடர்த்தியான சிவப்பு நிறம் கவர்ச்சிகரமானதாக இருந்தது. நயன் முட்டையைத் தொட விரும்பினர். ஆனால் அவர் முடிப்பதற்குள் கபிலன் உடை மாற்றிக்கொண்டு வெளியே வரும் சத்தத்தை கேட்டான். நயன் திரும்பி பார்த்தபோது கபிலன் கருப்பு நிற பேண்டுடன் கூடிய நேர்த்தியான நீண்ட கை கொண்ட கருப்பு வெள்ளி சாதாரண மேல் சட்டையை அணிந்திருப்பதைக் கண்டான். கபிலன் விடுதியை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு நயனை பார்த்தான். "நீ என்ன பண்ற? வா போகலாம்." அவன் நயனை விட்டு வெளியேறுவதைக் கண்டதும் கபிலன் தங்குமிடத்தை விட்டு வெளியேறிய போது லேசாக நடுங்கிய முட்டையை விட்டுவிட்டு அவன் விடுதியிலிருந்து வேகமாக வெளியேறினான். விடுதிக் கட்டிடத்தை விட்டு வெளியேறிய பிறகு இருவரும் மெதுவாக மெயின் ஹாலை நோக்கி நடக்கத் தொடங்கினர். நயன் இடைவிடாமல் பேசிக் கொண்டிருந்ததால் அவன் ஒரே நேரத்தில் உற்சாகமாகவும் பதட்டமாகவும் இருந்தான். கபிலன் நயனின் முணுமுணுப்பை கேட்டுக்கொண்டே அவ்வப்போது தலையசைத்து பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். திறமை தேர்வுக்குப் பிறகு நண்பர்களை உருவாக்குவது கபிலனுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவனுடைய திறமை குறைவாக இருந்ததால் அவனுடைய எல்லா நண்பர்களும் அவனை விட்டு பிரிந்தார்கள். ஆனால் இப்போது நயனுடன் பேசும்போது சில நண்பர்கள் இருப்பது அவ்வளவு மோசமானதல்ல என்று அவன் உணர்ந்தான். திடீரென்று பின்னால் இருந்து கபிலனின் பெயரை ஒரு பழக்கமான குரல் கேட்டது. கைல் யார் என்று பார்க்கத் திரும்பினாள். ஆனால் பார்த்திபனும் ரேகனும் தங்களை நோக்கி நடந்து வருவதைக் கண்டனர். பார்த்திபன் கபிலன் மற்றும் நயனை நோக்கி கையை அசைத்து அவர்களை நிறுத்தச் சொன்னார்.
பார்த்திபன் ஏன் தன் பெயரை உச்சரிக்கிறார் என்பது குறித்து கபிலன் குழப்பமான முகபாவனையுடன் இருந்தார். அவர்கள் கோப்லின் குகைக்குள் இருந்தபோது அவர் அவருடன் பேசினார். ஆனால் பின்னர் அவர்கள் ஒருவருக்கொருவர் அதிகம் தொடர்பு கொள்ளவில்லை. இருவரையும் அடைந்த பிறகு பார்த்திபன் கேள்வி எழுப்பினார். நீங்கள் இருவரும் முடிவை பார்க்க மெயின் ஹாலுக்குப் போகிறீர்களா? ஆமாம் என்றான் நயன். இதற்கிடையில் கபிலன் அவர்கள் உண்மையிலேயே பிரதான மண்டபத்தை நோக்கிச் செல்வதை குறிக்கும் வகையில் தலையை ஆட்டினான். ஒன்றாகச் செல்ல முன்வருவதற்கு முன்பு பார்த்திபன் சிரித்தார். நயன் உடனடியாக ஒப்புக்கொண்டனர். அவர் பார்த்திபன் மற்றும் ரெகனுடன் செல்வதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். இருவரும் வகுப்பில் பிரபலமானவர்கள். ஒருவர் ஏசேசேஸ் தரவரிசை கொண்டு அவரது அரிய திறமைக்காகவும், மற்றவர் அவர் ராஜ்யத்தின் இரண்டாவது இளவரசராகவும் இருந்ததால். மறுபுறம் கபிலன் பார்த்திபனை தலை முதல் கால் வரை பார்த்தார். பின்னர் ரேகனை பார்த்தார். அவர் தலையை ஆட்டியபடி வாழ்த்து தெரிவித்தார். கபிலனின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. அவர் அவர்களில் யாருடனும் நெருக்கமாக இல்லை. பிறகு ஏன் அவர்கள் ஒன்றாகச் செல்லச் சொன்னார்கள்? மேலும் நைனின் ஆச்சரியமான முகபாவனையை பார்த்த கபிலன் அவர்களுடன் தானும் நெருக்கமாக இல்லை என்பதில் உறுதியாக இருந்தார். இருப்பினும் அவர் அதைப் பற்றி அதிகம் யோசிக்காமல் ஒப்புக்கொண்டார். அவர்கள் அனைவரும் ஒன்றாக மெயின் ஹாலை நோக்கி நடக்கத் தொடங்கினர். பார்த்திபன் சேர்ந்தபோது நயன் ஏற்கனவே இடைவிடாமல் பேசிக் கொண்டிருந்தார். இருவரும் முடிவுகளைப் பற்றி உற்சாகமாக பேசத் தொடங்கினர். இதற்கிடையில் கபிலன் ரேகன் அவர்கள் சொல்வதை மட்டுமே கேட்டார்கள். விரைவில் அவர்கள் ஒரு பெரிய மண்டபத்தின் முன் வந்து சேர்ந்தனர். அங்கு மாணவர்கள் தொடர்ந்து உள்ளே சென்று வெளியே வந்தனர். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு பெரிய கூட்டம் அவர்களை வரவேற்றது. முதலாம் ஆண்டு மாணவர்கள் அனைவரும் மண்டபத்தின் மையத்தில் உள்ள பெரிய பலகையை பார்த்துக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது. முதல் 10 இடங்களை பிடித்து முதலாம் ஆண்டு மாணவர்களை பார்க்க சில 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களும் வந்திருந்தனர். பார்த்திபனும் ரேகனும் மண்டபத்திற்குள் நுழைவதைப் பார்த்து பல மாணவர்கள் அவர்களை பொறாமையுடனும் மரியாதையுடனும் பார்த்தனர். அவர்களுக்கு வழிவிடும்போது கூட்டம் ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்கத் தொடங்கியது. பார்த்திபனும் ரேகனும் அந்த பெரிய கூட்டத்தை பொருட்படுத்தாமல் பெரிய மேடையை நெருங்கினர். அங்கு ஒரு மெலிந்த முதியவர் பயிற்றுவிப்பாளர் உடைகளை அணிந்திருந்தார். பவானியும் மதனாவும் வேறு சில மாணவர்களுடன் பழைய பயிற்றுவிப்பாளரின் பின்னால் நின்று கொண்டிருந்தனர். அவர் 4 புதிய வருகையாளர்களையும் ஆர்வத்துடன் பார்ப்பது போல் தோன்றியது. ரேகன் மற்றும் பார்த்திபனுக்கு பின்னால் நைன் மற்றும் கபிலனும் பின்தொடர்ந்தனர். ஆனால் மாணவர்கள் பார்த்திபன் மற்றும் ரேகனின் மீது மட்டுமே கவனம் செலுத்தியதால் பலர் அவர்களை கவனிக்கவில்லை. மேடையை அடைந்த பிறகு பார்த்திபன் தான் முதலில் தனது பெயரை கவனித்தார். அதற்கு முன்பு அவர் ரேகன், கபிலன் மற்றும் நயன் பெயர்களையும் கவனித்தார். தரவரிசை தரவரிசை 1 பார்த்திபன், புள்ளிகள் 878. ரேங்க் 2 ரேகன், புள்ளிகள் 845. ரேங்க் 3 மதனா, புள்ளிகள் 750. ரேங்க் 4 பவானி, புள்ளிகள் 745. ரேங்க் 5 ஜாக்சன், புள்ளிகள் 680. ரேங்க் 6 லில்லி, புள்ளிகள் 677. ரேங்க் 7 கபிலன், புள்ளிகள் 670. தரவரிசை 8 நயன், புள்ளிகள் 654. கபிலன் தனது தரவரிசையை பார்த்து முடிவில் திருப்தி அடைந்தார். ஆனால் தனக்கும் பார்த்திபனுக்கும் இடையே 200 புள்ளிகளுக்கு மேல் உள்ள பெரிய வித்தியாசத்தைக் கண்டது அவரது இதயத்தை வேதனைப்படுத்தியது. அவர்கள் அனைவரும் இன்னும் தங்கள் முடிவுகளை பார்த்துக் கொண்டிருந்தபோது வாரியத்தின் முன் நின்ற முதியவர் பார்த்திபனை பார்த்து, நீங்கள் 4 பேரும் முதல் 10 இடங்களுக்குள் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அமைதியான குரலைக் கேட்ட பார்த்திபன் ஆம் என்று பதிலளித்தார். மீண்டும் பேசுவதற்கு முன் முதியவர் தலையசைத்தார். நீங்கள் 4வரும் கடைசியாக தோன்றுகிறீர்கள். முதலில் உங்கள் அடையாள சின்னங்களை காட்டுங்கள். பிறகு நீங்கள் அனைவரும் உங்கள் வெகுமதியைப் பெற என்னை பின்தொடரலாம். புதிதாக வந்தவர்களின் டோக்கன்களை சரிபார்த்து அவர்களின் அடையாளத்தை உறுதி செய்த பிறகு முதியவர் முதல் 10 மாணவர்களை தனக்கு பின்னால் வருமாறு சைகை செய்தார்.
அத்தியாயம் 29 வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கிடைக்கும் வெகுமதிகள். நடந்து செல்லும் போது பார்த்திபனும் ரேகனும் மதனாவும் பவானியும் சந்தித்தனர். அவர்கள் ஒன்றாக பேசவும் நடக்கவும் தொடங்கினர். பெண்களுக்கான தங்குமிடங்கள் வேறொரு கட்டிடத்தில் இருந்தன. அதனால்தான் அவர்கள் நால்வரும் காலையில் சந்திக்கவில்லை. அவர்களுக்கு அருகில் நடந்து கொண்டிருந்த கபிலன் பவானியை பார்த்ததும் வேகத்தை அதிகரித்தார். சங்கடப்படுவதை தவிர்க்க அவர் குழுவிலிருந்து வெளியேற விரும்பினார். ஆனால் பார்த்திபனின் குணம் மிகவும் நன்றாக இருந்ததால் அவர் தூரத்தை அதிகரித்தார். விரைவில் 3 வெவ்வேறு குழு மாணவர்கள் முதியவரை பின்தொடர்ந்து வந்தனர். முன்பக்கத்தில் கபிலனும் நைனும் முதியவரை அமைதியாக பின்தொடர்ந்து வந்தனர். நடுவில் முதல் 10 மாணவர்களில் ஒருவரான ஜாக்சன் மற்ற 3 மாணவர்களுடன் நடந்து கொண்டிருந்தார். இறுதியில் பார்த்திபன் அவரது குழுவும் பேசிக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் அனைவருக்கும் பின்னால் மெதுவாக பின்தொடர்ந்தனர். சிறிது நேரம் கழித்து அவர்கள் நூலகத்தின் முன் வந்தனர். எந்த கவலையும் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்த நூலகர் அந்த முதியவரின் இருப்பை உணர்ந்தார். அவர் உடனடியாக வெளியே ஓடி வந்து அந்த முதியவரை பணிவுடன் வரவேற்றார். தலைவர் ராஜவர்மன், உங்களை இங்கு அழைத்து வருவது எது? நூலகர் எல்டர் ராஜவர்மன் பின்னால் நின்ற மாணவர்களை பார்த்தார். அவர் குழப்பமான முகபாவனையை காட்டினார். அந்த பெரியவர் ஏன் சில மாணவர்களுடன் இங்கே இருந்தார்? நூலகரின் குழப்பமான முகபாவனையை பார்த்து தலைவர் ராஜவர்மன் வெறுமனே தலையை ஆட்டினார். ராஜவர்மன் இந்த சோம்பேறி மனிதனைப் பற்றி நன்றாக அறிந்திருந்தார். அவர் தூங்கிக் கொண்டிருந்திருக்க வேண்டும். முதல் 10 மாணவர்களுக்கான வெகுமதிகளைப் பற்றி மறந்துவிட்டிருப்பார். நூலகத்தின் 2வது மாடியின் மற்ற பாதியை திறக்க நான் இங்கு வந்துள்ளேன். இதனால் மாணவர்கள் தங்களுக்கு ஒரு வெகுமதியை தேர்வு செய்யலாம். ராஜவர்மன் நூலகரை புறக்கணித்துவிட்டு நேரடியாக நூலகத்திற்குள் நுழைந்தார். அவர் இனி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. ராஜவர்மனிடமிருந்து ஒரு பதிலை கேட்ட பிறகு நூலகர் தலையசைத்துவிட்டு அவசரமாக பின்னால் சென்றார். விரைவில் அவர்கள் 2வது மாடியை அடைந்தனர். அங்கு கலை புத்தகங்கள் மற்றும் திறன் மையங்கள் அடங்கிய பெரிய புத்தக அலமாரிகள் நிறைந்திருந்தன. ஆனால் மாணவர்கள் சுற்றிப் பார்ப்பதற்கு முன்பே தலைவர் ராஜவர்மன் அவர்களை ஒரு மூலையை நோக்கி தன்னை பின்தொடருமாறு சைகை செய்தார். மூலையில் இருந்த புத்தக அலமாரிகளில் ராஜவர்மன் ஒரு கை முத்திரையை பயன்படுத்தினார். கிட்டத்தட்ட அனைத்து மாணவர்களும் குழப்பமடைந்தனர். பெரியவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர்கள் ஏற்கனவே 2வது மாடியில் இல்லையா? அவர்கள் கேள்வி கேட்க விரும்பினர். ஆனால் திடீரென்று ஒரு மந்திர சின்னம் தோன்றியது. தொலைவில் இருந்த 2 புத்தக அலமாரிகளும் ஒரு கதவு போல பிரிந்து இடையில் ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தின. எல்லோரும் அந்த இடைவெளியையே திகைத்து பார்த்தபடி இருந்தனர். அவர்கள் இடைவெளியை பார்க்கவில்லை, இடைவெளிக்குள் இருக்கும் அறையை பார்த்தார்கள். அறை காற்றில் மிதக்கும் பல்வேறு கலை புத்தகங்களால் நிரம்பியிருந்தது. திறன் மையங்களிலிருந்து வெளிப்படும் பிரகாசமான விளக்குகள் முழு அறையையும் ஒளிரச் செய்தன. அவர்களுக்கு முன்னால் இருந்த அறை 2வது மாடியின் அளவை விட 2 மடங்கு பெரியது. அவர்களுக்கு முன்னால் உள்ள அனைத்து திறன் மையங்களும் கலை புத்தகங்களும் உயர்தரமானவை என்று தெரிகிறது. ராஜவர்மன் திரும்பி மாணவர்களை எதிர்கொண்டு அனைவரையும் உள்ளே சென்று ஒரு கலை அல்லது திறமையை தேர்ந்தெடுக்கச் சொன்னார். மேலும் 2 மணி நேரத்திற்குள் ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுக்க அனுமதிக்கப்பட்டனர். அறைக்குள் நுழைவதற்கு முன்பு அனைத்து மாணவர்களும் தீவிரமாக தலையசைத்தனர். இவ்வளவு நேரமும் நூலகர் சோம்பேறித்தனமாக எல்லோருக்கும் பின்னால் நின்று கொண்டிருந்தார். திறமைகள் மற்றும் கலைகளால் நிரம்பிய அறையை பார்த்த பிறகும் அவர் எந்த முகபாவத்தையும் காட்டவில்லை. அவர் இந்த அறையை 1000 முறைக்கு மேல் பார்த்திருப்பதாலும் இங்குள்ள பொருட்கள் அவருக்கு எந்த பயனும் இல்லாததாலும் இது புரிந்து கொள்ளத்தக்கது. நூலகர் சோம்பேறித்தனமாக அறைக்குள் நுழைந்த மாணவர்களை உற்சாகத்துடன் பார்த்தார். ஆனால் திடீரென்று அவரது கண்கள் அவசரப்படாத ஒரு மாணவரின் மீது விழுந்தன. நூலகரின் கண்கள் சிறிது நேரம் விரிந்து அதிர்ச்சியைக் காட்டின. 1 வாரத்துக்கு முன்னாடி நான் வெளியே தள்ளின மாணவன் அவன் இல்லையா? அவன் F தரவரிசையில் மட்டும்தான் இருந்தான்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அவன் எப்படி இவ்வளவு சீக்கிரமா முன்னேறினான்?
நூலகர் கபிலன் மேல பார்வையை பதிக்கும் முன் உள்ளுக்குள் யோசித்தார். நூலகர் சோம்பேறியாக இருந்தார், ஆனால் அவரது நினைவாற்றல் நன்றாக இருந்தது. இந்த நபர் ஒரு வாரத்திற்கு முன்பு எஃப் தரவரிசையில் மட்டுமே இருந்தார் என்பது அவருக்கு தெளிவாக நினைவிருந்தது. மேலும் எந்த எஃப் தரவரிசையிலும் மட்டுமல்ல, நூலகர் இதுவரை கண்ட பலவீனமான எஃப் தரவரிசையில் அவர் இருந்தார். அவர் எப்படி இவ்வளவு விரைவாக முன்னேற முடிந்தது? மேலும் கபிலனின் ஒளியிலிருந்து நூலகர் தனது தரவரிசை ஏற்கனவே நிலை பெற்றுவிட்டதாக உறுதியாக நம்பினார் என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு வாரத்தில் 2 துணை தரவரிசைகளை முன்னேற்றுவது பரவாயில்லை, ஆனால் அவர் தனது தரவரிசையை எவ்வாறு நிலைப்படுத்தினார்? ஏனெனில் ஒரு சாதாரண நபர் அதை முறியடித்த பிறகு தனது புதிய சக்தியை நிலைப்படுத்த பல மாதங்கள் பயிற்சி எடுக்கலாம். நூலகர் கபிலனை ஆர்வத்துடன் பார்த்தார். அவர் உள்ளுக்குள் இந்த நபரை கண்காணிக்க முடிவு செய்தார். மறுபுறம் மறைவான அறைக்குள் நுழைந்த கபிலனுக்கு யாரோ தன்னை பின்னால் இருந்து தீய நோக்கத்துடன் பார்ப்பது போல் தோன்றியது. அது யார் என்று பார்க்க அவன் திரும்பி பார்த்தான், ஆனால் யாரையும் காணவில்லை. கபிலன் முகம் சுளித்தார், ஆனால் இன்னும் அவர் தனது முன்னால் உள்ள நூற்றுக்கணக்கான திறமைகள் மற்றும் கலையில் கவனம் செலுத்த முடிவு செய்தார். எல்லோரையும் போலவே அவரும் உற்சாகமாக இருந்தார், ஆனால் அவர் அதை தனது முகத்தில் காட்டவில்லை. அவர் மற்றவர்களைப் பார்த்தார், அவர்கள் அனைவரும் திறன் மையங்களை நோக்கிச் சென்றனர். எல்லோரும் ஏற்கனவே பயிற்சி செய்து கொண்டிருந்த ஒரு கலையைக் கொண்டிருந்ததால் அது நிச்சயமாக நடக்கும். கலைகள் திறன் மையத்தை உள்வாங்கிய உடனேயே கற்றுக்கொள்ளக்கூடிய திறன்களிலிருந்து வேறுபட்டவை. கலைகள் பெரியவர்களால் எழுதப்பட்டு தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு கடத்தப்பட்டன. அவற்றை பயிற்சி செய்வதும் மிகவும் கடினமாக இருந்தது. அதனால்தான் எல்லோரும் பொதுவாக தங்கள் ஆயுதத்திற்கு ஏற்ற ஒரு கலையை மட்டுமே விரும்பினர். மேலும் ஒருவர் செய்த முன்னேற்றத்திற்கு ஏற்ப அவர்களின் தேர்ச்சி 4 வெவ்வேறு தரங்களாக பிரிக்கப்பட்டது. 1 தொடக்க, 2 மாஸ்டர், 3 நிபுணர், 4 முழுமை. கலையில் முழுமை நிலையை அடைவது மிகவும் கடினமாக இருந்தது. மேலும் கலையின் நட்சத்திரம் உயர்ந்தால் அதை புரிந்துகொள்வது கடினம். கபிலன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு தனக்கு பொருத்தமான வாழ்கலையைத் தேடத் தொடங்கினார். பல 3 நட்சத்திர மற்றும் 4 நட்சத்திர வாழ்கலைகளைப் பார்த்து அவர் சற்று அதிர்ச்சியடைந்தார். கலைகள் அவற்றின் சக்திக்கு ஏற்ப வித்தியாசமாக தரவரிசைப்படுத்தப்பட்டன. மிக குறைந்த தரவரிசை 1 நட்சத்திரம், உயர்ந்த தரவரிசை 8 நட்சத்திரம். ஆனால் பலர் 8 நட்சத்திர கலையை பார்த்ததில்லை, ஏனெனில் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர் கூட 6 நட்சத்திர கலையை மட்டுமே கற்றுக்கொண்டார். கபிலன் அருகில் இருந்த 4 நட்சத்திர மிதக்கும் கலை புத்தகத்தை நோக்கி நடந்தான். அவன் புத்தகத்தை தொட்டவுடன் அது திறந்து கலையின் விரிவான விளக்கத்தை காட்டியது. கபிலன் தகவலைப் பார்த்து முகம் சுளித்தார். அவர் வெளியேறி மற்றொரு 4 நட்சத்திர கலைப்புத்தகத்தைப் பார்த்தார். கலைப்புத்தகங்களைப் பார்க்கும்போது அவரது முகபாவம் மேலும் ஆழமடைந்தது. மறைவான அறைக்கு வெளியே கபிலனை கண்காணித்துக் கொண்டிருந்த நூலகர் பரிதாபத்துடன் அவரை பார்த்தார். கபிலன் கலைப்பிரிவை நோக்கிச் செல்வதைப் பார்த்த அவர், இந்த நபருக்கு தனக்கு ஏற்ற ஒரு கலை தேவை என்பதில் உறுதியாக இருந்தார். மேலும் 2 ஸ்டாரை விட உயர்ந்த கலைகள் மிகவும் மதிப்புமிக்கவை. ஒரு சாதாரண மனிதனால் உள்ளே எழுதப்பட்டதை புரிந்து கொள்ளக்கூட முடியாது. கபிலன் முகம் சுளித்து கலை புத்தகங்களை சரியாக பார்க்காமல் நடந்து செல்வதைப் பார்த்த நூலகர் ஏமாற்றத்துடன் தலையை ஆட்டினார். ஏனென்றால் கபிலனுக்கு அந்த பெயரை கூட படிக்க தெரியவில்லை என்பது அவருக்கு தெரியும். கபிலனுக்கு எந்த கலை பொருத்தமானதாக இருக்கும் என்பது குறித்து நூலகர் சில குறிப்புகளை கொடுக்க விரும்பினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக விதிகளின்படி முதியவர்கள் மறைக்கப்பட்ட அறைக்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. அவர் பெருமூச்சு விட்டு கபிலனை வெளியில் இருந்து பார்க்க மட்டுமே முடிந்தது. இதற்கிடையில் கபிலன் கலை புத்தகங்களைப் பார்த்து முகம் சுளித்துக் கொண்டிருந்தார். அவை கடினமாக இருந்ததால் அல்ல, அவை மிகவும் எளிதாக இருந்ததால்.
அவர் 4 நட்சத்திர கலை புத்தகத்தை திறந்து விளக்கத்தை பார்த்த தருணத்தில் கலையின் முதல் கட்டத்தை புரிந்து கொண்டார். கபிலனுக்கு ஒன்றை மட்டுமே தேர்வு செய்ய அனுமதிக்கப்பட்டதால் அவற்றைக் கற்றுக்கொள்வது சரியா என்று தெரியவில்லை. அதனால்தான் அவன் முகம் சுளித்து அதிக விவரங்களைப் படிக்காமல் இருக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தான். அவன் சோம்பேறியாக இருந்ததால் அதற்கு முன்பு ஒரு கலைப்புத்தகத்தையும் பார்த்ததில்லை. அதனால்தான் அவை கடினமானதா எளிதானதா என்று அவனுக்குப் புரியவில்லை. அவர் தனக்குப் பொருத்தமான ஒரு கலையை மட்டுமே விரும்பினார். இவ்வளவு கலைகளைப் புரிந்துகொள்வதில் என்ன பயன்? அவர் அவற்றைப் புரிந்து கொண்டாலும் எந்த உண்மையான பயிற்சியும் இல்லாமல் அவை பயனற்றவை. அத்தியாயம் 30 நட்சத்திர கலை. சிறிது நேரம் சுற்றிப் பார்த்த கபிலன் நிறைய 3 நட்சத்திர மற்றும் 4 நட்சத்திர கலைகளைக் கண்டார். ஆயிரக்கணக்கான மரணத்தாக்குதல்கள், அழிவின் 9 அலைகள், நிர்வாணத்தின் 7 நகர்வுகள். அவர் சில 2 நட்சத்திர கலைகளையும் பார்த்தார். ஆனால் அவை எதுவும் அவரது ரசனைக்கு ஏற்றதாக இல்லை. கபிலன் அனைத்து வகையான வாழ்கலைகளின் விளக்கத்தையும் பார்த்து வட்டமாக நடந்து செல்லும்போது திடீரென்று அவரது கண்கள் ஒரு மூலையில் மிதக்கும் ஒரு தனி ஊதா நிற புத்தகத்தின் மீது நிலைநிறுத்தப்பட்டன. புத்தகம் தூசியால் நிரம்பியிருந்தது. புத்தகத்திலிருந்து வெளிப்படும் வெளிச்சம் மங்கலாக இருந்தது. அது பழையது என்பதையும் பலர் அதைத் தொடவில்லை என்பதையும் குறிக்கிறது. கபிலன் மெதுவாக புத்தகத்தை அணுகி அதைத் தொட்டார். புத்தகம் திறந்தது. ஆனால் எந்த அறிமுகமும் இல்லை. பழைய பக்கங்களில் எழுதப்பட்ட சில வார்த்தைகள் கூட சரியாகத் தெரியவில்லை. பெயர், வெற்றிடத்தை உடைக்கும் வேலைநிறுத்தங்கள், கலை தரவரிசை, 3 நட்சத்திரம். விளக்கம்: விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்தால் வெற்றிடத்தை கூட உடைக்கக்கூடிய 4 வெவ்வேறு வாழ் நகர்வுகள். ஒரே ஒரு நகர்வை முழுமையாக பயிற்சி செய்வதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம். குறிப்பு: 4 அசைவுகளிலும் முழுமையை அடைந்த பிறகு கலையின் தரத்தை அதிகரிக்க முடியும். விளக்கத்தை படித்து முடித்ததும் கபிலனின் கண்கள் பாதியளவு தெரிந்த ஒற்றை வாக்கியத்தின் மீது நின்றன. கலையின் தரத்தை அதிகரிக்க முடியும். கபிலன் தரவரிசையை அதிகரிக்கக்கூடிய ஒரு கலைஞனைப் பற்றி ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. அவசரமாக மீண்டும் அறிமுகத்தை படித்தார். 4 வெவ்வேறு அசைவுகள் இருந்தன. எல்லா அசைவுகளிலும் முழுமையை அடைந்த பிறகு கலையின் தரவரிசை அதிகரிக்கும். ஆனால் ஒரு அசைவை முழுமையாக பயிற்சி செய்ய நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம் என்பதை படித்ததும் அவரது கண்கள் சுருங்கின. ஏண்டா வெண்ணெய்களால் அவன் கிட்டத்தட்ட சத்தமாக சபித்தான். நகர்வுகள் எளிதாக இருந்தன. அதற்கு ஏன் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகும்? இந்த நகர்வுகளுக்கு பின்னால் விவரிக்கப்பட்ட சக்தி மிகப்பெரியது. ஆனால் ஒரே ஒரு கலையை பயிற்சி செய்ய அவர் ஏன் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளை செலவிட வேண்டும்? இன்னொரு கலையை கண்டுபிடிப்போம். கபிலன் புத்தகத்தை குப்பை போல மூடுவதற்கு முன் தீர்க்கமாக யோசித்தான். ஆனால் அவர் புத்தகத்தை மிதப்பதற்கு பதிலாக மூடிய கணம் அது பலத்த சத்தத்துடன் தரையில் விழுந்தது. அவன் திகைத்து போய் புத்தகத்தை பார்த்தான். பிறகு யாராவது பார்க்கிறார்களா என்று சுற்றுப்புறத்தை பார்த்தான். மற்ற எல்லா மாணவர்களும் ஏற்கனவே வெளியேறும் இடத்தை நோக்கி கூடியிருப்பதைக் கண்டதும் கபிலனின் கண்கள் விரிந்தன. இப்போது அவர்கள் அனைவரும் தன்னை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வெளியே நின்று கொண்டிருந்த தலைவர் ராஜவர்மன் கூட கபிலனை கண்களை சுருக்கி பார்த்தார். கபிலன் மனதிற்குள் சபித்துக் கொண்டான். 2 மணி நேரம் ஏற்கனவே முடிந்துவிட்டதாக தோன்றியது. தூசி படிந்த ஊதா நிற புத்தகத்தை பார்த்தான். அது அவனை பார்த்து சிரிப்பது போல் தோன்றியது. புத்தகத்தை உதைக்கும் ஆசையை அவன் கட்டுப்படுத்த முடியவில்லை. கபிலன் சிக்கலான உணர்ச்சிகளுடன் புத்தகத்தை பார்த்துக் கொண்டிருந்தபோது ராஜவர்மன் வெளியிலிருந்து அவனிடம் கூறினார், "சீக்கிரம் வா, நேரம் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. உனக்கு அரை நிமிடம்தான் இருக்கிறது. நான் இடைவெளியை மூடுவேன். நீ உன் மீதமுள்ள வாழ்க்கையை ஒரு மறைவான அறைக்குள் கழிக்க விரும்ப மாட்டாய் என்று நான் நம்புகிறேன்." பெரியவரின் வார்த்தைகளைக் கேட்ட கபிலன் அவசரமாக தலையசைத்துவிட்டு தயக்கத்துடன் புத்தகத்தை எடுத்தார். அவர்கள் விதிக்கு உட்பட்டவர்கள் போல் தெரிகிறது. அவர் சோகமான முகத்துடன் வெளியேறும் இடத்தை நோக்கி நடந்தார். நேரத்தை கவனிக்க வேண்டிய தவறைச் செய்தார். அனைவரும் மறைவான அறையிலிருந்து வெளியேறிய பிறகு தலைவர் ராஜவர்மன் மாணவர்களைப் பார்ப்பதற்கு முன்பு இடைவெளியை மூடினார். அவர் வெளியே நின்று கொண்டிருந்தாலும் சில மாணவர்கள் என்ன தேர்வு செய்கிறார்கள் என்பதைப் பார்க்க அவர் அவர்களை கண்காணித்தார். இப்போது அனைவருக்கும் வெகுமதி கிடைத்துவிட்டது, நீங்கள் வெளியேறலாம். தனது பங்கைச் சொன்ன பிறகு ராஜவர்மன் வெளியேறும் இடத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினார்.
ஆனால் வெளியேறுவதற்கு முன்பு அவர் சிரிப்பை அடக்கியதாகத் தோன்றிய நூலகரை பார்த்தார். என்ன வேடிக்கையா இருக்கு. கபிலன் மீது பதிந்திருந்த நூலகரின் பார்வையை பின்தொடர்வதற்கு முன்பு தலைவர் ராஜவர்மன் உள்ளுக்குள் யோசித்தார். அந்த பையன் இவ்வளவு நேரம் செலவழித்த பிறகும் ஒரு பயனற்ற கலையைத் தேர்ந்தெடுத்தான் போலிருக்கிறது. ராஜவர்மன் தலையை ஆட்டினான். இப்போது நூலகர் குழந்தையை பார்த்து சிரிக்கிறார் என்பது அவனுக்குப் புரிந்தது. ராஜவர்மன் சென்ற பிறகு மாணவர்களும் வெளியேறத் தொடங்கினர். ஏனென்றால் மிஸ் அருந்ததி வழங்கிய காலை சொற்பொழிவை யாரும் தவறவிட விரும்பவில்லை. நூலகர் கபிலனை நோக்கி நடக்கவிருந்தார். ஆனால் மதனாதான் தேர்ந்தெடுத்த திறமையைப் பற்றி சில கேள்விகளைக் கேட்க விரும்பியதால் அவரை தடுத்தார். இதற்கிடையில் பார்த்திபனுக்கும் மற்றவர்களும் ஒன்றாக வகுப்பிற்குச் செல்ல பொறுமையாக அவள் பின்னால் நின்றனர். நயன் கபிலனை நெருங்கினால் அவன் எல்லாவற்றையும் இழந்தது போல் தோன்றினான். அவன் சோகமான முகபாவனையுடன் இருந்தான். அவன் மெதுவாக கபிலனின் தோளைத் தட்டினான். என்ன ஆச்சு? நீங்க எந்த கலையைத் தேர்ந்தெடுத்தீங்க? கபிலன் பரந்த அளவில் சிரித்துக் கொண்டிருந்த நயனைப் பார்த்தான். அவன் ஏதோ நல்லதைக் கண்டுபிடித்ததாகத் தோன்றியது. இப்போது கபிலன் இன்னும் சோர்வடைந்து நயனின் கையை தோளில் இருந்து அகற்றி ஊதா நிற புத்தகத்தை சேமிப்பு வளையத்திற்குள் கடுப்பில் எறிந்தான். நான் நலம். இது ஒரு எளிய வாழ்க்கலை. உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? நயன் சிரித்துக்கொண்டே நல்ல விஷயம். ஒரு சிறைங் திறமை. அகாடமி இவ்வளவு உயர் ரேங்க் திறன்களை இப்படிக் கொடுப்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. இருவரும் நூலக வெளியேறும் இடத்தை நோக்கி நடந்து செல்லும்போது நயன் பெருமை பேசத் தொடங்கியது. கபிலன் தனது முகத்தில் இருந்து புன்னகையை அகற்ற விரும்பினான். ஆனால் நீண்ட காலத்திற்குப் பிறகு அவன் சந்தித்த முதல் நண்பன் நயன் என்பதால் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். அருந்ததியின் சொற்பொழிவுக்கான நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் இருவரும் வகுப்பறையை நோக்கி நடந்தார்கள். கபிலன் ஏற்கனவே முதல் சில சொற்பொழிவுகளைத் தவறவிட்டிருந்தாள். இப்போது அவன் இனிமேல் ஆப்சென்டாக இருக்க விரும்பவில்லை. அருந்ததி அவனை முதன்முதலில் பார்த்தபோது அவன் காட்டிய கோபத்தையும் அவன் நினைவில் வைத்தான். அவன் மிகவும் பயந்தான். அவளுடைய மோசமான பார்வையில் சிக்காமல் இருப்பது அவனுக்கு நல்லது. விரைவில் அவர்கள் வகுப்பறைக்குள் நுழைந்தனர். ஏனெனில் அருந்ததியின் சொற்பொழிவுகள் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததால் ஏற்கனவே நிரம்பியிருந்தது. சில மாணவர்கள் கபிலன் மற்றும் நயனை ஒரு வெகுமதியைப் பெற்றதால் பொறாமையுடன் பார்த்தார்கள். அவர்களில் சிலர் நயனை அணுகி தங்களுக்கு என்ன வெகுமதி கிடைத்தது என்று கேட்டார்கள். ஆனால் நயனின் பெருமை பேசுவதைக் கேட்ட பிறகு அவர்கள் அனைவரும் திரும்பி பார்க்காமல் சங்கடமாக சிரித்தனர். கபிலன் முதல் வரிசை இருக்கைகளை நோக்கிச் சென்று அமர்ந்தார். நயனம் அவருக்குப் பின்னால் பின்தொடர்ந்தனர். சில நிமிடங்களுக்குப் பிறகு பார்த்திபன் அவரது குழுவினரும் வகுப்பறைக்குள் நுழைந்தனர். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் நிறைய மாணவர்கள் புன்னகையுடன் அவர்களை அணுகினர். ஆனால் இப்போது பார்த்திபன் கூட கூட்டத்தை புறக்கணிக்கத் தெரிந்தார். அவர்கள் நால்வரும் பெரிய கூட்டத்தை கடந்து நடந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் இருக்கைகளை நோக்கிச் செல்வதற்கு முன்பு முதல் வரிசையில் கபிலன் அமர்ந்திருப்பதை பார்த்திபன் கண்டார். அவர் ரேகனம் நிறுத்திவிட்டு முதல் வரிசையை நோக்கி நடந்தார். முதல் வரிசையில் உட்காரலாம். ரேகன் எங்கு அமர்ந்தார் என்பது அவருக்கு கவலையில்லை. ஏனெனில் அவர் விரிவுரையில் கலந்து கொள்ள மட்டுமே விரும்பினார். அதனால்தான் அவர் எந்த கேள்வியும் இல்லாமல் பின்னால் பின்தொடர்ந்தார். பவானியும் மதனாகும் அவரை பின்பற்றினர். ஆனால் பார்த்திபன் கபிலனின் இடது பக்கத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்ட பவானி முகம் சுளித்து மதனா பார்த்திபன் மற்றும் ரேகனுக்கு பின்னால் இரண்டாவது வரிசையை நோக்கி இழுத்தாள். ஹாய், நீங்க என்ன கலையை தேர்ந்தெடுத்தீங்க? கிட்டத்தட்ட கண்களை மூடி தூங்கும் தருவாயில் இருந்த கபிலனுடன் பார்த்திபன் உரையாடலை தொடங்க முயன்றார். நீங்க என்னோட பேசுறீங்களா? எனக்கு வாழ்கலை இல்லாததால் நான் ஒரு வாளை தேர்ந்தெடுத்தேன். கபிலன் ஆச்சரியமாக பார்த்திபனை பார்த்தார். ஆனால் இன்னும் பதிலளித்தார். ஓகு பார்த்திபன் மேலும் கேட்க விரும்புவதாக தலையசைத்தார். ஆனால் அவர் வகுப்பிற்குள் நுழைவதற்குள் அருந்ததி நுழைந்தார். அவள் மேடைக்கு பின்னால் நின்று கொண்டு வருகை பதிவேட்டை எடுத்தாள். அருந்ததி முதல் 10 மாணவர்களை பார்த்தாள். கபிலனின் சண்டையை பார்த்த பிறகு வாளை பற்றிய அடிப்படை அறிவு அவருக்கு இல்லாததால் அவரது மானா கட்டுப்பாடும் மோசமாக இருந்ததால் அவர் விரிவுரைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அவள் உணர்ந்தாள். இன்று கபிலன் வகுப்பை தவிர்த்தால் அவனை விரிவுரையில் கலந்து கொள்ள இழுத்துச் செல்வேன் என்றும் அவள் முடிவு செய்தாள். அருந்ததி வருகை பதிவை எடுத்தார்.
அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டனர். பின்னர் மானா கட்டுப்பாடு பற்றிய சொற்பொழிவை தொடங்கினார். அத்தியாயம் 31. கபிலனை ஏளனம் படுத்தி சிரிக்கும் மாணவர்கள். அருந்ததி வகுப்பறையை விட்டு வெளியேறுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு விரிவுரை நீடித்தது. வழக்கம்போல் சொற்பொழிவுக்குப் பிறகு மாணவர்கள் பயிற்சி மைதானத்திற்குள் நுழைந்தனர். வாள் உரையிலிருந்து அகற்றப்பட்ட நிலையில் உள்ளங்கைகள் வியர்த்து உடைகள் நனைந்திருந்த ஒரு டம்மியின் முன் பார்த்திபன் நின்றான். அவன் வியர்வையை ஒரு துண்டுடன் துடைத்துவிட்டு தன் நண்பர்களை பார்த்தான். அவர்கள் அனைவரும் விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ரேகனுக்கு அருகில் நயன் ஒரு டம்மியில் ஒரு புதிய திறமையை பயிற்சி செய்து கொண்டிருந்தார். அவன் துண்டை தள்ளி வைத்துவிட்டு அருகில் நின்றவனை பார்த்தான். கபிலன் நூலகத்திலிருந்து பெற்ற வாழ்கலையை படிப்பதில் மூழ்கியிருந்தான். அவன் அவ்வப்போது முகம் சுளிப்பான், ஆனால் கடந்த 30 நிமிடங்களாக வேறு எதுவும் செய்யவில்லை. ஆழ்ந்த மூச்சை எடுத்த பிறகு பார்த்திபன் மீண்டும் பயிற்சி செய்யத் தொடங்கினார். ஆயுத பயிற்சி பயிற்றுவிப்பாளர் பேராசிரியர் ராஜவர்மன் கபிலனை பார்த்து முகம் சுளித்தார். அவர் மாணவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உதவி செய்தார். அவர் கபிலனை நோக்கி நடந்தார். என்ன பண்ற பையா, நீ கையில இருக்கிற ஆர்ட் மேனுவலை பாக்குறது 3 ஸ்டார். உனக்கு புரியலன்னா என்கிட்ட உதவி என்கிட்ட கேட்க வேண்டியதுதானே? நான் எப்படியும் உதவி செய்யத்தான் இங்கே நிற்கிறேன். கபிலன் தன் முன் நின்றிருந்த உயரமான பேராசிரியரை பார்த்தான். பரவாயில்லை. நன்றி ஐயா. புத்தகத்தை சேமிப்பு வளையத்திற்குள் வைப்பதற்கு முன்பு அவர் பணிவாக தலையசைத்தார். அவர் படிப்பதில் மிகவும் மூழ்கி சுற்றுப்புறத்தை மறந்துவிட்டதாக தோன்றியது. பேராசிரியர் ராஜவர்மன் முகம் சுளிப்பு மேலும் ஆழமடைந்தது. நான் என்ன உதவி செய்ய விரும்பினாலும் இவ்வளவு கடினமான கையேட்டை நீங்களே எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்று பார்ப்போம். இனியும் கவலைப்படாமல் பேராசிரியர் மற்றொரு மாணவனை நோக்கி நடந்தார். யாருடைய உதவியும் இல்லாமல் எதையும் கற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கும் இந்த வகையான மாணவர்களை அவர் நிறைய பார்த்திருக்கிறார். இறுதியில் அவர்கள் அனைவரும் உதவிக்காக ஓடி வருகிறார்கள். மறுபுறம் கபிலன் தம்பிகளில் ஒன்றை நோக்கி நடந்தான். சேமிப்பு வளையத்திலிருந்து வாளை எடுத்து ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். அவன் கலை புத்தகத்தை படித்து வருகிறான். அரை மணி நேரம் அதை படித்த பிறகு 4 அசைவுகளையும் புரிந்து கொள்கிறான். இரத்த வம்சாவளியின் அடக்கும் விளைவு குறைந்த பிறகு அவரது புரிதல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன்கள் நம்ப முடியாத அளவிற்கு அதிகரித்ததாக தெரிகிறது. முதலில் எல்லா அசைவுகளையும் புரிந்து கொண்ட பிறகு ஒரு அசைவில் தேர்ச்சி பெறுவதற்கு ஏன் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகும் என்பதை இப்போது அவர் அறிந்திருந்ததால் அவர் உள்ளுக்குள் சபித்துக் கொண்டார். 4 நகர்வுகளையும் செயல்படுத்துவது மிகவும் எளிதாக இருந்தது. முதல் நகர்வை செயல்படுத்த நீங்கள் முரட்டுத்தனமான சக்தியை பயன்படுத்த முடியாது. ஒளியை ஒரு ஊடகமாக பயன்படுத்தினால், ஒரு வேகமான ஒற்றை தாக்கினால் எதிரியை பாதியாக வெட்ட முடியும். அவை ஒரே நேரத்தில் இலகுவானவை மற்றும் அழிவுகரமானவை. உங்கள் கையில் உள்ள பலம் வாளுடன் ஒன்றாக மாறும் நாளில் மட்டுமே முதல் நகர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். கபிலன் டம்மியை பார்த்து வாளை பிடித்துக் கொண்டு ஒரு அசாத்தியமான நிலைப்பாட்டை எடுத்தார். அவருக்கு அருகில் பயிற்சி செய்து கொண்டிருந்த பார்த்திபன் நின்று கபிலனை எதிர்பார்ப்புடன் பார்த்தார். அவர்கள் கோப்ளின்களுடன் சண்டையிடும் போது கபிலன் எந்த முறையான நுட்பமும் இல்லாமல் கொடூரமான சக்தியை பயன்படுத்தி கோப்ளின்களை கொல்லும் பழக்கத்தை பார்த்திபன் கவனித்தார். கபிலன் உதவி கேட்பதற்காக காத்திருந்த பேராசிரியர் தலைவர் ராஜவர்மன் அவரை பார்த்தார். திடீரென்று வளிமண்டலத்தில் ஏற்பட்ட திடீர் மாற்றம். மின்னல்கள் ஒன்றை ஒன்றி மோதிக்கொண்டன. மோதி அதிர்வால் சுற்றியுள்ள இடத்தையே அதிர வைத்தது. பேராசிரியரின் பின்னால் நின்றிருந்த வேறு சில மாணவர்கள் பயந்து கொண்டே இதற்கு காரணமான கபிலனை நோக்கி பார்த்தனர். இதற்கிடையில் அந்த நகர்வை கூட செய்யாத கபிலன் பார்த்திபனிடமிருந்து வரும் எரியும் பார்வையை உணர்ந்தார். யாரோ பின்னால் இருந்து பார்ப்பதையும் உணர்ந்தார். அவனுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. அணையு. மீண்டும் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு கபிலன் தனது மனதை வெறுமையாக வைக்க முடிவு செய்தார். வாளை இன்னும் உறுதியாக பிடித்த பிறகு அவர் மெதுவாக அதை கிடைமட்டமாக வெட்டினார்.
அனைவரும் பார்க்க ஆவலுடன் காத்திருந்து அந்த நகர்வு செயல்படுத்தப்பட்டது. தாக்குதலின் எந்த சக்தியையும் உணராததால் பார்த்திபன் வாளின் முனையை பார்த்து அடச்சி என்று சொல்லி முகம் சுளித்தார். அவன் மார்பை தாக்கப் போகிறானா? ஆனால் அது மிகவும் மெதுவாக உள்ளது, எளிதில் தடுக்க முடியும். பார்த்திபன் மற்றும் பேராசிரியர் ராஜவர்மன் இருவரும் ஒரே மாதிரியாக நினைத்தார்கள். ஆனால் வாள் திடீரென்று மிக வேகமாகி டம்மியின் கழுத்தை குறிவைத்து பாதையை மாற்றியது. பேராசிரியர் ராஜவர்மன் ஆச்சரியமான முகபாவனையை காட்டினார். இதற்கிடையில் வாள் டம்மியின் கழுத்தில் ஒரு கத்தியால் தாக்கியது. தட்டு. ஆமா என்று பார்த்திபன் ஒரு கணம் திகைத்து போனான். ஏனென்றால் அந்த பொம்மை ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. அந்த ஹிட் அவ்வளவு லேசானதாக இருந்ததால் ஒரு கீறலும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஹிட்களை எடுக்க முடியும் என்று அவர் உணர்ந்தார். பேராசிரியரின் பின்னால் நின்ற மாணவர்களின் சிரிப்பு மற்ற மாணவர்களின் கவனத்தை ஈர்த்தது. என்ன நடந்தது? யாரோ கேள்வி கேட்டார்கள். சிரித்துக் கொண்டேட்டேன். ரொம்ப வேடிக்கையா இருக்கு. டம்மியே லேசாகத் தட்டத்தான் அவன் இவ்வளவு அதீதமான நிலைப்பாட்டை எடுத்தானா? மீண்டும் சிரித்துக் கொண்டே, அது சரி, வானத்தில் மின்னல் எல்லாம் அடிக்கும்போது பெருசா ஏதோ செய்யப் போறான் நினைச்சு. ஒருவேளை அற்புதமான ஒன்றை நிகழ்த்தப் போகிறார் என்று நினைத்தேன். ஆனால் இப்படி மொக்கை வாங்கிட்டு போவான்னு எதிர்பார்க்கல. எண்ணற்ற சிரிப்புகளைக் கேட்டு கபிலன் மிகவும் வெட்கப்பட்டு அவன் காதுகளின் நுனி சிவந்தது. இந்த ஓவியத்தை எழுதியது யாருன்னு பாரு. உன்னை நான் பார்க்கவில்லை, ஒருவேளை உன்னை பார்த்தால் அதுதான் உனக்கு கடைசி நாள். இந்த கலையை படைத்தவனை உள்ளுக்குள் சபித்த பிறகு இடைவிடாமல் சிரித்துக் கொண்டிருந்து அந்த முட்டாள்களை புறக்கணிக்க முயன்றான். அவங்களுக்கு என்ன தெரியும், கலை ரொம்ப சக்தி வாய்ந்தது. எனக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை. இடது பக்கத்திலிருந்து ஒரு சிறிய மூச்சு திணறல் சிரிப்பு சத்தம் கேட்டபோது கபிலன் இன்னும் உள்ளுக்குள் தன்னை ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தார். அவன் திரும்பி பார்த்தான். அது பார்த்திபன். பார்த்திபன் ஒரு கையால் வாயை பொத்திக் கொண்டும் மறு கையால் வாளை பிடித்துக் கொண்டும் இருந்தார். சிரிப்பை அடக்க முயன்றார், ஆனால் பரிதாபமாக தோல்வியடைந்தார். பார்த்திபனின் நடுங்கும் உடலை பார்த்ததும் கபிலனின் நெற்றியில் ஒரு நரம்பு ஒப்பியது. அவன் அதை இழந்தான். நீ என்னை பார்த்து சிரிக்கிறாயா? என் வாளிலிருந்து ஒரு குத்து வாங்க விரும்புகிறாய் போலிருக்கிறது. கவின் கோபத்தில் கூச்சலிட்டு பின்னர் பார்த்திபனை நோக்கி வாள் முனையை நீட்டினான். சிரித்துக் கொண்டே, இல்ல, நான். விஷயங்கள் மோசமாக போவதை பார்த்திபன் அறிந்திருந்தார். ஆனால் அவரால் இன்னும் சிரிப்பை நிறுத்த முடியவில்லை. ஒரு பந்தயத்தில் தோற்ற குழந்தையைப் போல கபிலன் ஒரு தீவிரமான முகபாவனையைக் காட்ட தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வது அவருக்கு வேடிக்கையாக இருந்தது. பார்த்திபனின் சிரிப்பு அதிக கவனத்தை ஈர்த்தது. இப்போது பயிற்சி மைதானத்திற்குள் இருந்த அனைத்து மாணவர்களும் பார்த்திபனையும் கபிலனையும் பார்த்தனர். கபிலன் ஏளனமாக பார்த்திபனை திகைப்புடன் பார்த்தார். என்ன வேடிக்கையா இருக்கு, பேராசிரியருக்குப் பின்னால் நின்ற மாணவர்கள் கூட இவ்வளவு சிரிக்கவில்லை. அடடா, நீங்க கேட்டீங்களா? கோபமான முகத்துடன் கபிலன் பார்த்திபனை தாக்கினார். பார்த்திபன் சிரிப்பதை நிறுத்தி மன்னிப்பு கேட்க விரும்பினார். ஆனால் ஒரு வாள் அவரது முகத்தை நேராக நோக்கி வருவதைக் கண்ட அவர் சிரிப்பதை நிறுத்திவிட்டு கபிலனின் தாக்குதலை ஒரே ஒரு வெட்டு மூலம் எளிதாக திசை திருப்பினார். அத்தியாயம் 32. பார்த்திபனுக்கும் கபிலனுக்கும் இடையிலான சண்டையில் கபிலன் தோற்றான். பேராசிரியர் ராஜவர்மன் சண்டையை எவ்வளவு அதிகமாக பார்க்கிறாரோ அவ்வளவு அதிகமாக தான் கற்பனை செய்யவில்லை என்பது அவருக்கு உறுதியாகியது. தாக்கும் போது கபிலன் உண்மையில் முன்னேறிக் கொண்டிருந்தார். மறுபுறம் கபிலன் இப்போது அனைத்து அடிப்படை வாழ் அசைவுகளையும் சரியாகச் செய்து வருவதால் தான் மிக வேகமாக முன்னேறி வருவதையும் கவனித்தார். அவரை ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால், அவர் தனது மூத்த சகோதரருடன் முன்பு ஒரு சில முறை மட்டுமே அவற்றை பயிற்சி செய்தார். அந்த நேரத்தில் ஆர்வமின்மை காரணமாக அவரால் அடிப்படை பயிற்சியை கூட முடிக்க முடியவில்லை. தாக்குதலை நேரடியாக தடுத்த பார்த்திபனை கபிலன் பார்த்தான். அவன் ஆச்சரியமான முகபாவத்துடன் திரும்பிப் பார்ப்பதைக் கண்டான். கபிலனின் நெற்றியில் இருந்து சொட்டும் வியர்வையை பார்த்ததும் பார்த்திபன் இப்போது அழுத்தத்தை உணர்கிறான் என்பது உறுதியாகத் தெரிந்தது. பார்த்திபனிற்கு அழுத்தம் அதிகமாக இல்லை,
ஏனென்றால் அவனால் கபிலனின் ஒவ்வொரு தாக்குதலையும் எளிதாக தடுக்க முடிந்தது. ஆனால் கபிலனுக்கு அது ஒரு பெரிய சாதனை, ஏனென்றால் அவர் இப்போதுதான் கற்றுக்கொள்ளத் தொடங்கினார். கபிலன் மீண்டும் தாக்கினார், ஆனால் இப்போது மிகவும் தீவிரமாக, ஒவ்வொரு சிறிய அசைவையும் கவனித்துக் கொண்டே. அவர்களின் வாள்கள் மீண்டும் மோதிக்கொண்டன, உரத்த சத்தத்தை எழுப்பின. கிளாங்! பார்த்திபன் தாக்குதலை எளிதாக தடுத்தார், ஆனால் கபிலன் மீண்டும் தாக்குவதைக் கண்டார். முன்பு போலவே பார்த்திபன் தாக்குதலை தடுக்கப் போகிறார், ஆனால் கபிலனின் வாள் மங்கலாகவும் மிக வேகமாகவும் இருப்பதைக் கண்டார். வாள் நடுவழியில் பாதையை மாற்றுவதை பார்த்ததும் பார்த்திபனின் கண்கள் பயத்தில் விரிந்தன. அதே நடவடிக்கைதான் அனைவரையும் சிரிக்க வைத்தது. முதல் முறையாக கபிலன் வாளிலிருந்து ஒரு பெரும் அச்சுறுத்தல் வருவதை அவன் உணர்ந்தான். பார்த்திபன் தனது கழுத்தை குறிவைத்து வந்த வாளைத் தடுக்க அவசரமாக பின்வாங்கினார். கிளாங்! இந்த முறை சத்தம் மிகவும் சத்தமாக இருந்ததால் அந்த அதிர்வில் பார்த்திபன் சில படிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டார். அவர் கபிலனை அதிர்ச்சியுடன் பார்த்தார். அவரை மட்டுமல்ல, பேராசிரியர் ராஜவர்மன் கூட அவரது தீவிரமான முகத்திற்கு பின்னால் அதிர்ச்சியை மறைத்து வைத்திருந்தார். பார்த்திபன் அந்த நகர்வை பார்க்கவில்லை என்றால் அதைத் தடுக்க எந்த வழியும் இல்லை என்பது இருவருக்கும் தெரியும். முன்பு சிரித்துக் கொண்டிருந்த மாணவர்கள், அந்தச் சிறிய தட்டலுக்கு பின்னால் இருக்கும் பலம் இவ்வளவு மகத்தானது என்பதை அவர்கள் தங்கள் கண்களால் பார்த்திருக்காவிட்டால் ஒருபோதும் நம்பியிருக்க மாட்டார்கள். கபிலன் மூச்சு திணறலுடன் பார்த்திபனை ஒரு புன்னகையுடன் பார்த்தான். அவன் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தியதால் இப்போது அவன் சோர்வடைந்தான். சண்டையை இப்போது நிறுத்துவோம். நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். நீ என்னை பார்த்து சிரிக்கலாம். கபிலன் வாளை சேமிப்பு வளையத்திற்குள் திருப்தியான முகபாவத்துடன் வைத்து பின்னர் தரையில் படுத்துக்கொண்டு உள்நோக்கி யோசித்தான். முதல் தாக்குதல், நீக்குதல். கபிலனின் வார்த்தைகளை கேட்டதும் பேராசிரியர் ராஜவர்மன் சிரித்தார். கபிலனும் பார்த்திபனும் சண்டையிடுவதை பார்த்துக் கொண்டிருந்த மற்ற அனைத்து மாணவர்களையும் அவர் பார்த்தார். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? நீங்க பயிற்சி செய்ய விரும்பலன்னா இப்போதே பயிற்சி மைதானத்தை விட்டு கிளம்புங்க. பேராசிரியரின் கோபமான கூச்சல் அனைவரையும் சிந்தனையிலிருந்து விடுவித்து தங்கள் பயிற்சியில் கவனம் செலுத்த வைத்தது. பார்த்திபன் தலையை அசைத்து ஒரு தண்ணீர் பாட்டிலை எடுத்து கபிலனை நோக்கி வீசினான். நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க, அடுத்த தடவை மறுபடியும் சண்டை போடுவோம். முதலாம் ஆண்டு மாணவனுடன் சண்டையிட அழைப்பு. கபிலன் ஏன் ஒப்புக்கொள்ளவில்லை? நிச்சயமா. கபிலன் ஒரு சிறிய புன்னகையுடன் ஒப்புக்கொண்டார். இதற்கிடையில் பேராசிரியர் அருந்ததி வகுப்பறையை விட்டு வெளியேறிய பிறகு தரவரிசை மதிப்பீடு குறித்து அறிக்கை அளிக்க துணை முதல்வர் ஜார்ஜின் அலுவலகத்திற்குச் சென்றார். அலுவலகத்திலிருந்து அமைதியான மற்றும் குரல் கேட்பதற்குள் அவள் கதவை லேசாகத் தட்டினாள். உள்ளே வா. அருந்ததி கதவைத் திறந்து உள்ளே நடந்தாள். அலுவலகத்திற்குள் ஆடம்பரமாக எதுவும் இல்லை. சுவர்களில் தொங்கவிடப்பட்ட சில ஓவியங்களும் காகிதங்களால் நிரப்பப்பட்ட ஒரு சிறிய மேசையும் இருந்தன. துணை முதல்வர் ஜார்ஜ் மேசைக்குப் பின்னால் ஒரு நாற்காலியில் கண்ணாடி அணிந்து அமர்ந்திருந்தார். புதிய மாணவரின் செயல்திறனை பற்றி புகாரளிக்க நான் இங்கே வந்திருக்கிறேன். துணை முதல்வர் ஜார்ஜ் தான் அணிந்திருந்த கண்ணாடியை கழற்றுவதற்கு முன்பு அருந்ததியை பார்த்தார். அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள்? சட்டத்தை மீறிய மாணவர்கள் இருக்கிறார்களா? பேசுவதற்கு முன் அருந்ததி சில ஆவணங்களை துணை முதல்வரின் முன் வைத்தார். எதிர்பார்த்தபடி பார்த்திபன் முதலிடத்தையும் ரேகன் இரண்டாவதாகவும் பலவற்றையும் பிடித்தார். கபிலன் பிளட்டர் என்ற மாணவர் மட்டுமே நீங்கள் நிர்ணயித்த அளவுகோல்களை மீறி விதிவிலக்காக செயல்பட்டார். அவரும் திடீரென்று +F தரவரிசையை அடைந்தார். துணை முதல்வர் ஜார்ஜ் அருந்ததி சொன்ன அனைத்திற்கும் தலையசைத்துக் கொண்டிருந்தார். ஓ, அந்த மாணவன் எதிர்பார்த்தது போலவே கபிலன். அவர் பாதியிலேயே நின்று அருந்ததியை அகன்ற கண்களால் பார்த்தார். பின்னர் சந்தேகத்தின் சாயலுடன் கேட்டார். யார் +F தரத்தை அடைந்தார்கள் என்று சொன்னீர்கள்? அருந்ததி சிரித்தாள். துணை முதல்வர் கபிலனை ஒரு சோம்பேறி மற்றும் திறமையற்ற குழந்தை என்று விவரித்ததை கருத்தில் கொண்டு நம்புவது கடினம் என்று அவளுக்கு தெரியும். அவருக்கு அதிர்ஷ்டம் மட்டுமே எப்போதும் வேலை செய்தது. இருப்பினும் அவள் தன் வார்த்தைகளை மீண்டும் சொன்னாள். துணை முதல்வர் ஜார்ஜ் முகம் சுளித்து ஆழமாக யோசித்தார். எப்படி? கபிலன் +F தரவரிசையை எட்டியது பரவாயில்லை. ஆனால் ஒரு வாரத்தில் அதை எட்டியது சரியல்ல.
இன்னும் சில மாணவர்களைப் பற்றிச் சொன்ன பிறகு வேறு சில வேலைகளை சமாளிக்க வேண்டியிருந்ததால் அருந்ததி அலுவலகத்தை விட்டு வெளியேறினாள். துணை முதல்வர் ஜார்ஜும் அவசரமாக சில காகிதங்களை வரிசைப்படுத்திவிட்டு அலுவலகத்தை விட்டு ஒரு தீவிரமான முகபாவத்துடன் வெளியேறினார். விரைவில் அவர் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட பயிற்சி மைதானத்தை அடைந்தார். பயிற்சி மைதானத்தின் மேல் பகுதியில் நின்று கொண்டு அவர் மாணவர்களை பார்த்தார். எல்லோரும் விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். மாணவர் கூட்டத்தினுள் அவன் கண்களால் ரேகனையும் பவானியும் பார்த்தான். பின்னர் பார்த்திபனை நோக்கி பார்த்தார். அவன் வியர்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் வாளை நிறுத்தாமல் டம்மியை நோக்கி வாளை வீசினான். பார்த்திபன் தலைமை ஆசிரியரின் தீவிர முகத்தை கொஞ்சம் மென்மையாக்கினார். ஆனால் விரைவில் மீண்டும் கோபமானார். ஏனென்றால் தரையில் சொகுசாக படுத்துக்கொண்டு கைகளால் தண்ணீர் பாட்டிலை விளையாட்டுத்தனமாக சுழற்றியபடி ஒரு மாணவர் இருந்தார். அந்த மாணவன் வியர்க்கவில்லை. அவன் கையில் எந்த ஆயுதமும் இல்லை. துணை முதல்வர் வெறித்தனமாக கபிலனை உதைக்காம இருக்க தன்னை நிறுத்திக் கொண்டார். ஒரு மாணவனை அடிப்பது தனக்கு நல்லதாக தெரியவில்லை என்பதால் அமைதியடைய ஆழ்ந்த மூச்சை எடுத்தார். அமைதியான பிறகு துணை முதல்வர் ஏமாற்றமடைந்து முகபாவத்துடன் வெளியேறினார். நான் எதைத் தவிர்த்து வந்தேன்? மறுபுறம் தரையில் படுத்துக் கொண்டு தனது மனம் சமீபத்தில் எப்படி தெளிவாகியது என்பதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்த கபிலன் தனது முதுகுக்குப் பின்னால் யாரோ தன்னைப் பற்றி மோசமாக பேசுவது போல் உணர்ந்தார். அவன் எழுந்து நின்று யார் பேசத் துணிந்தார்கள் என்று சுற்றிப் பார்த்தான். ஆனால் யாரையும் காணவில்லை. எல்லோரும் பயிற்சியில் மும்முரமாக இருந்தனர். ஒருவேளை நான் அதிகமாக யோசிக்கிறேன். கபிலன் தனது உடலை சிறிது நீட்டிய பிறகு சேமிப்பு வளையத்திலிருந்து வாளை வெளியே எடுக்கிறார். டம்மியின் முன் சரியாக நின்று கொண்டு அவர் தனது வாளை கிடைமட்டமாக சுழற்றினார். வாள் டம்மியின் கழுத்தில் மோதுவதற்கு முன்பு பாதையை பாதியிலேயே மாற்றியதைப் போலவே. தாக்குதலின் சத்தத்தைத் தொடர்ந்து டம்மி அதன் இடத்திலிருந்து சிறிது நடுங்கியது. தாக்குதலுக்குப் பின்னால் உள்ள நம்ப முடியாத சக்தியைக் காட்டியது. அத்தியாயம் 33. முட்டை பொரிக்கப் போகிறதா? ராயல் அகாடமி மாணவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் மும்முரமாகி அதிகாலையில் எழுந்து வகுப்புகள் எடுத்து பின்னர் பயிற்சி பெறுகிறார்கள். இந்த வழக்கம் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருந்தது. கபிலனும் இதை பின்பற்றினார். ஆனால் இரவும் பகலும் பயிற்சி செய்யும் மற்ற கடின உழைப்பாளி மாணவர்களைப் போலல்லாமல் கபிலன் அவ்வளவு நம்பிக்கையுடன் இல்லை. ஏனெனில் அவர் ஓய்வெடுக்கச் செல்வதற்கு முன்பு சில மணிநேரங்கள் மட்டுமே பயிற்சி செய்வார். இரத்த வம்சாவளியைப் பற்றி அறிந்த பிறகு அவர் வலிமையாக மாற விரும்பினார். ஆனால் அவசரமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான எதுவும் இல்லை. மேலும் தற்போது அவருக்கு தெரிந்தவர்கள் தங்களைத் தாங்களே கவனித்துக் கொள்ளும் திறன் கொண்டவர்கள். அதனால்தான் கபிலன் வலிமையாக மாற விரும்பினாலும் உலக முடிவைக் கண்ட பார்த்திபனைப் போல அவர் அவசரப்படவில்லை. மறுபுறம் கபிலனை கண்காணித்து வந்த பார்த்திபன் அவர்கள் சண்டையிட்டபோது மேலும் மேலும் அதிர்ச்சியடைந்தார். ஏனென்றால் ஒரே மாதத்தில் கபிலனின் சாதனைகள் பல ஆண்டுகளாக பயிற்சி செய்த ஒருவருக்கு சமமானவை. அவர்கள் சண்டையிடும்போது கபிலன் எப்போதும் தோற்றுவிடுவான். ஆனால் நேரம் செல்ல செல்ல அவரது அசைவுகள் மெருகூட்டப்பட்டு வலுவடைந்து வந்தன. கபிலன் அந்த அசைவுகளை பயிற்சி கூட செய்யாதது கபிலனை மேலும் ஆச்சரியப்படுத்தியது. பயிற்சி மைதானத்தில் தங்கியிருந்து முழு நேரமும் கபிலன் அனைவரையும் கவனித்து பார்த்திபனுடன் சண்டையிடும்போது அந்த அசைவுகளை பயன்படுத்தியது போல இருந்தது. பார்த்திபனை தவிர கபிலனும் ரேகனுடன் கார்சலுடன் சண்டையிட்டார். ரேகன் முதல் முறையாக கபிலனுடன் சண்டையிட்டபோது அவர் மட்டுமல்ல, பயிற்சி மைதானத்திற்குள் இருந்து அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ஏனெனில் கபிலன் இறுதியில் தோற்றாலும் ரேகனுடன் 5 நிமிடங்களுக்கு மேல் நேருக்கு நேர் சண்டையிட முடிந்தது. கபிலனின் திறமை பி தரவரிசை மட்டுமே என்றும் ரேகன் ஏசேசேஸ் தரவரிசை திறமை கொண்டவர் என்றும் கருதுவது உண்மையிலேயே நம்ப முடியாததாக இருந்தது. பார்த்திபனை மிகவும் விரக்தியடையச் செய்த ஒரு விஷயமும் இருந்தது. அவரும் ரேகனும் மற்றவர்களும் இரவு முழுவதும் பயிற்சி செய்வார்கள். நயன் சில சமயங்களில் இரவு முழுவதும் பயிற்சி செய்வார்கள். ஆனால் கபிலன் கடிகாரம் மாலை 6 மணியை தொட்டவுடன் பயிற்சி மைதானத்தில் இருந்து வெளியேறிவிடுவார்.
கபிலன் சோம்பேறியாக இருந்தார், கொஞ்சம் மட்டுமல்ல, மிகவும் சோம்பேறியாகவும் இருந்தார். ஒரு மாதத்தில் கபிலன் காட்டிய திறமை மற்றவர்களை பொறாமைப்பட வைக்கும் அளவுக்கு போதுமானதாக இருந்தது. பயிற்றுவிப்பாளர் பேராசிரியர் ராஜவர்மன் கபிலனின் செயல்திறனைக் கண்டு வியந்தார். கபிலனை ஒரு சீடராக ஏற்றுக்கொள்ள அவர் ஆசைப்பட்டார். ஆனால் பேராசிரியர் அருந்ததி கபிலனின் திறமை பி தரவரிசை மட்டுமே என்று அவரிடம் சொன்னபோது பேராசிரியர் ராஜவர்மனுக்கு பெருமூச்சு விடுவதைத் தவிர வேறு வழியில்லை. பி தரவரிசையை தாண்டிச் செல்ல முடியாத போது இவ்வளவு நம்ப முடியாத திறனின் பயன் என்ன? கபிலன் போன்ற ஒருவரிடம் இவ்வளவு குறைந்த திறமை இருப்பது அவருக்கு பரிதாபமாக இருந்தது. அவர் எஸ் தரவரிசை அல்லது அதற்கு மேற்பட்ட திறமை கொண்டவராக இருந்தால் பார்த்திபன் போன்ற ஒருவருடன் எளிதாக போட்டியிட முடியும். இந்த மாதத்தில் கபிலன் பார்த்திபன் மற்றும் ரேகன் ஆகியோருடன் கொஞ்சம் நெருக்கமாகிவிட்டார். ஏனெனில் அவர்கள் ஒருவருக்கொருவர் நிறைய சண்டையிட்டனர். முதலில் கபிலன் பார்த்திபனின் நட்புரீதியான நடத்தையை சந்தேகத்திற்குரியதாக கண்டார். ஏனெனில் கபிலன் அவரை புறக்கணித்தாலும் கூட பார்த்திபன் அவரை அணுக முயற்சிப்பார். ஆனால் நேரம் செல்லச் செல்ல பார்த்திபன் இன்னும் மிகவும் நட்பாக இருப்பதைக் கண்ட கபிலன், ஒருவேளை அவர் தனது நல்ல நோக்கங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் என்று நினைத்தார். மேலும் ஒரே விஷயத்தைப் பற்றி நீண்ட நேரம் யோசிப்பது கபிலன் செய்யக்கூடிய காரியமல்ல என்பதால் அது அவருக்கு தொந்தரவாகவும் நேரத்தை எடுத்துக்கொள்வதாகவும் தோன்றியது. யோசித்து மூளையை சோர்வடையச் செய்வதற்குப் பதிலாக அவர் தூங்குவது நல்லது. கபிலன் மற்றும் பார்த்திபனின் தொடர்பு அவர்களை சிறந்த நண்பர்கள் என்று அழைக்கும் அளவுக்கு இல்லை, ஆனால் அது அவர்களை ஒருவருக்கொருவர் காரணகாரிய நண்பர்களாக மாற்ற போதுமானதாக இருந்தது. கபிலன் முதலில் அவனை புறக்கணித்ததால் பவானி இன்னும் சங்கடமாக இருந்தாள். கபிலனுடன் சென்று உட்கார்ந்து எதுவும் நடக்காதது போல் நடிப்பதும் அவளுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அதனால்தான் அவள் எப்போதும் மதனாவின் பின் இருக்கைகளுக்கு இழுத்துச் செல்வாள். அவர்கள் காரணமாக பார்த்திபனியிருக்கு அவர்களுடன் சென்று உட்காருவதைத் தவிர வேறு வழியில்லை. முதல் மாத மதிப்பெண்ணை எட்டிய போது தரவரிசையை முதலில் அடைந்தவர் பார்த்திபன் ஆவார். ராயல் அகாடமியில் நுழைவதற்கு முன்பே அவர் ஒரு திருப்புமுனையை நெருங்கிவிட்டார். ஆனால் தரவரிசை மதிப்பீட்டின் போது யாரோ அவரது பணியை திருடியதால் இயற்கையான முன்னேற்றத்திற்காக காத்திருப்பதைத் தவிர வேறு வழியில்லை. பார்த்திபன் தரவரிசையை அடைந்த தருணத்தில் ராயல் அகாடமிக்குள் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இவ்வளவு இளம் வயதில் தரவரிசையை எட்டியது மிகப்பெரிய சாதனையாகும். துணை முதல்வர் ஜார்ஜும் பார்த்திபனை நேரில் சந்தித்து முழு வகுப்பினருக்கும் முன்பாக அவரை பாராட்டினார். துணை முதல்வர் ஜார்ஜ் குழந்தைகள் போட்டித்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு மிகப்பெரிய காரணம், சில அதிர்ஷ்டசாலிகளை கடுமையாக பயிற்சி செய்யச் சொல்ல விரும்பினார். இல்லையெனில் அவர் அவர்களை அகாடமியிலிருந்து வெளியேற்றுவார். நைனுடன் அமர்ந்திருந்த கபிலனுக்கு துணை முதல்வரிடமிருந்து இவ்வளவு குளிர்ச்சியான பார்வையை பெறுவதற்குதான் என்ன தவறு செய்தேன் என்று தெரியவில்லை. அவர் கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தார். எல்லோரும் அவரை பாராட்டினர். ஆனால் துணை முதல்வர் ஏன் அவரை பார்த்து முறைத்துப் பார்க்கிறார்? அவர் சோம்பேறியாகவோ அல்லது ஓய்வெடுக்கவோ இருக்கும் போதெல்லாம் துணை முதல்வர் அவரை பார்த்து கோபப்படுவார் என்பது அவருக்குத் தெரியாது. துணை முதல்வர் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாமல் கபிலனை அகாடமியிலிருந்து வெளியேற்றினார். இது தற்செயலானதா அல்லது கபிலனின் துரதிர்ஷ்டமா என்பது யாருக்கும் தெரியாது. மறுநாள் காலை வழக்கம்போல் கபிலன் எழுந்து வகுப்பிற்கு தயாராகத் தொடங்கினார். ஆனால் அவர் விடுதிக் கதவை திறப்பதற்குள் ஏதோ காணாமல் போனதை கவனித்தார். அவர் பதட்டமாக திரும்பி அறைக்குள் இருந்து ஒரே மேசையை பார்த்தார். மேசையின் மேல் ஒரு கட்டு துணிகள் கொத்தாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் வேறு எதுவும் இல்லை. அடங்கொன்னியா முட்டை எங்கடா போச்சு? கபிலன் பதட்டம் அடைந்தான். அவன் அவசரமாக மேசையை நெருங்கி எல்லா துணிகளையும் எடுத்தான். ஆனால் எதுவும் இல்லை. அவன் மேசைக்கு கீழே பார்த்தான். ஆனால் அங்கேயும் எதுவும் கிடைக்கவில்லை. அது எங்கே இருக்கு? கபிலன் பயத்தில் வியர்க்க ஆரம்பித்தான்.
நேற்று இரவு தூங்குவதற்கு முன்பு முட்டையை பார்த்தது அவனுக்கு தெளிவாக நினைவிருந்தது. அவனால் எப்படி இவ்வளவு அலட்சியமாக இருக்க முடியும்? அதை பீனிக்ஸ் பறவை கவனித்துக் கொள்வதாக அவன் உறுதியளித்தான். அடடா! வியர்வை வழிந்து உள்ளங்கைகளுடன் கபிலன் படுக்கையை நோக்கிச் சென்றான். படுக்கை விரிப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு அறை முழுவதும் சுற்றிப் பார்க்க விரும்பினான். ஆனால் அவன் அதை செய்வதற்குள் அவனது இடது காலில் ஏதோ பலமாகத் தாக்கியது. கபிலன் கீழே தன் கால்களை பார்த்தான். நிம்மதி பெருமூச்சு விட்டான். பிறகு தரையில் இருந்த சிவப்பு முட்டையை எடுத்தான். நீ ஏன் இங்க இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துல என்னை பயமுறுத்திட்டீங்க. சிவப்பு நிறம் ஆழமான நெருப்பு நிறமாக மாறத் தொடங்கியதால் அவன் முட்டையை குறுகிய கண்களால் பார்த்தான். அது பொறிக்கப் போகுதா? கேள்வி கேட்கும் பார்வையுடன் மேஜையை நோக்கி நடந்தான். முட்டையை இன்னும் அதிகமாக படித்திருப்பான். ஆனால் வகுப்பிற்கு வருவதற்கு தாமதமாகிக் கொண்டிருந்தது. அதனால்தான் கபிலன் மெதுவாக முட்டையை கொத்தாக இருந்த துணிகளின் மேல் வைத்துவிட்டு வெளியேறப் போகிறான். திடீரென்று முட்டை உடையும் சத்தம் கேட்டது. கபிலன் திகைத்து போய் முட்டையை பார்த்தான். அது நடுங்கிக் கொண்டிருந்தது. அவன் ஒரு அடி பின்வாங்கிய கணம் முட்டை அவனை பின்தொடர முயற்சிப்பது போல் தோன்றியது. என்ன ஆச்சு? அவன் சத்தமாக திட்டினான். இந்த சின்ன பையனே! அவன் அறையை விட்டு வெளியே போனதும் அது மறுபடியும் தரையில் விழுந்தா என்ன? இந்த முறை அது உடைந்து போயிருக்கும். நீ குஞ்சு பொறிக்கப் போகிறாய் என்றால் இப்போதே வெளியே வா. உன்னை நான் எப்போதும் சுமந்து செல்வது போல் இல்லை. அது ஆபத்தானது. விரக்தியான முகபாவத்துடன் கபிலன் முட்டையை எடுத்து ஒரு சிறிய பையில் வைத்துக்கொண்டு அதை இடுப்பில் கட்டிக்கொண்டு இறுதியாக வகுப்பறைக்குச் சென்றார்.